This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியை பார்க்குறக்கு முன்னாடி என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒருத்தரை மாதிரியே நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அது தவறான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதன்படி அவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதன்படி அவங்க வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாமளும் அதே மாதிரி ஜெயிக்கணும், எல்லாருமே அம்பானி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. அது தவறான விஷயம். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த கதை. ஓகேங்களா? ஒரு ஊரில் ஒரு வெங்காய வியாபாரியும் ஒரு பூண்டு வியாபாரியும் இருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள். அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு கடல் கடந்து போகிறது அப்படின்னா, இப்போ தான் நம்ம ஃப்ளைட்லலாம் ஏற்றி விட்றோம். அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கப்பலில் தான் போகும். ஓகேங்களா? ஸோ கப்பலில் வந்துட்டு வியாபாரியும் சேர்ந்து தான் போவாங்க. போய் அங்கே விற்றுட்டு அங்கே கிடைக்கிறது இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் லாபம் அப்படிங்க சம்பாதிச்சிட்ருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் வெங்காயத்தை ஏற்றிட்டு அந்த வியாபாரி வந்துட்டு போகிறாரு. அப்படி போகும்போது கப்பல் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது சார். அப்படி கப்பல் ரிப்பேர் ஆன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு, அந்த தீவில் வந்துட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா கப்பல் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த கப்பலை வந்துட்டு ரெடி பண்ணணும்னா நடுக்கடலில் நிப்பாட்டி ரெடி பண்ண முடியாது. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணுறதுக்காக அந்த தீவில் வந்து இறங்கி நிற்கிறார். ஆனால் அந்த தீவில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த தீவில் இருக்கிற மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. அவங்கள வந்துட்டு யாருனாலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது, மிரட்டவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு அடிபணிஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம். ஸோ அப்போ அந்த மக்கள் வந்துட்டு இந்த வெங்காய வியாபாரியை பார்த்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெங்காயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெங்காயம்னா என்ன, இது வந்துட்டு ஒரு சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதை செய்கிறது அப்படின்னு சொல்லி உடனே செஞ்சு காமிச்சிருக்காரு. வெங்காயத்தில் ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு தந்திருக்காரு. செம்மையாக இருந்திருக்கு டேஸ்ட்டு. உடனே அந்த அந்த தீவில் இருந்த ராஜாவுக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, அந்த தீவில் இருக்க அந்த ராஜா கொண்டு பிடிச்ச உடனே அந்த ராஜா வந்துட்டு சொல்கிறாரு, இந்த வெங்காயம் மொத்தமும் எனக்கு இறக்கிடு. ஓகேவா? எங்கள் மக்களுக்கு வந்துட்டு இது வேணும். இதுக்கு மாறாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் வியாபாரம் தானே, நான் நியாயமாக இருக்கணும் இல்லையா? அப்போது அவர் வந்துட்டு சொல்கிறாரு, என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பணம் இங்கே செல்லுமா செல்லாதான்னு தெரியாது. ஸோ இவங்ககிட்ட ஏதோ எதிர்த்து பேசினா தலையை வெட்டிடுவாங்க. ஸோ எதிர்த்தும் பேச முடியாது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்துட்டு ஒரு டீல் சொல்கிறாரு. இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஈடாக உங்கள் நாட்டில் விலை மதிக்க முடியாத ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை எனக்கு தாங்க, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்துட்டு அந்த அவரோட நாட்டில் விலை மதிக்க முடியாதது வந்துட்டு அப்போதைக்கு வந்து தங்கம். உடனே அந்த எத்தனை வெங்காயத்தை எடுத்துகிட்டு வராரோ மூட்டையை, அத்தனை மூட்டை தங்கத்தை வந்துட்டு ரிட்டன் அனுப்பிச்சிட்றாரு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான லாபம் இருக்குது. வந்த உடனே வீடு வாசலெல்லாம் கட்டி வேறு லெவலில் பணக்காரர் ஆகிட்டு வாழ்ந்துட்டுருக்கார். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு இருந்த பூண்டு வியாபாரி, அப்போது இந்த தீவுக்கு போனால் நம்மளும் இதே மாதிரி தங்கம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மெத்தடில் இவரு கிளம்புறாரு. மூட்டையில் நிறைய மூட்டை வெள்ளை பூண்டு எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே நடக்கலை. அதாவது கப்பல் வந்துட்டு ரிப்பேரே ஆகலை. இருந்தாலும் அந்த ரிப்பேர் ஆகாத கப்பலை அந்த தீவுகிட்ட நிப்பாட்டிட்டு ரிப்பேருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தீவுக்குள்ளே இவர் போகிறார். இவர் போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வரவேற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இவரும் சமைச்சு காட்டுறாரு. ஸோ எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த ராஜா வந்துட்டு கேட்குறாரு, இது நல்லா இருக்கே, பூண்டு வந்துட்டு நல்லா இருக்குது, இதுக்கு ஈடாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல எதிர்த்து பேசினா தலை துண்டாயிரும். ஓகேங்களா? ஸோ அதை எதிர்த்து பேச முடியாது. அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்ன அதே சேம் டைலாக், உங்கள் நாட்டில் உங்களுக்கு இப்போதைக்கு விலை மதிக்க முடியாதுன்னு என்ன இருக்கோ அதை வந்துட்டு எனக்கு தாங்க, இதுக்கு ஈடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ராஜாவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு அவர் நாட்டில் விலை மதிக்க முடியாது அந்த வெங்காயம் தான். ஏன்னா அந்த வெங்காயத்தை வந்துட்டு தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ விலை மதிக்க முடியாதுங்க அந்த வெங்காயம் தான். உடனே அந்த வெங்காயத்தை இந்த பூண்டெல்லாம் இறக்கப்பா, அதே அளவுக்கு வெங்காயத்தை ஏற்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டார். உடனே அந்த பூண்டு வியாபாரி ரொம்ப சோர்வாக தோத்துட்டார் இல்லையா? ஏன்னா பூண்டு வந்துட்டு விலை அதிகம்,
வெங்காயம் வந்துட்டு விலை கம்மி. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு அவரை மாதிரியே செய்யணும்னு சொல்லி செஞ்சதுனால தான் அந்த தோல்வி. அது வந்துட்டு எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஏன்னா அவரே இன்னொரு தடவை நினச்சாலும் அந்த தீவுக்கு போய் தங்கத்தை வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத அந்த தீவில் வந்துட்டு வெங்காயம் தான். ஸோ அவரை மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சதுனால தான் அவருக்கு அந்த தோல்வியை தவிர இவராகவே இருந்து அந்த பூண்டு வியாபாரத்தை பண்ணியிருந்தால் எந்த ஒரு தோல்வியும் வந்திருக்காது. ஸோ நாம் எப்போவுமே நாமளாகவே இருக்கணும். மற்றவங்கள போல் நம்ம மாறணும். மற்றவங்கள மாதிரியே நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும். மற்றவங்கள மாதிரியே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தவறான விஷயம். அதை மாற்றிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் கதைகளை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.